ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஒரு ரோட்ல இன்னும் என்னெல்லாம் வர இருக்குன்னு தெரியல. ஆல்ரெடி எல்லாம் வந்தாச்சு. ஸ்டைல் ஒன், கிரே சூப்பர் மார்க்கெட், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், டிமார்ட், கேஎஃப்சி, மெக்டொனால்ட்ஸ் அப்படின்னுட்டு எல்லா பெரிய பெரிய பிராண்ட்ஸ், பல மல்டி பிராண்டட் ஷோரூம்ஸ் அப்படின்ட்டு அத்தனையும் வந்தாச்சு. எதை கேட்டாலும் இங்க இருக்கு, இல்லாத விஷயங்களே இல்ல. இதுல பல இன்டர்நேஷனல் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ், பல காலேஜஸ் அப்படின்னுட்டு எல்லாமே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய லொகேஷன், ஆல் இன் ஒன் லொகேஷன். கண்டிப்பா இது அடுத்த அண்ணா நகர்னே சொல்லலாம். இது மாதிரியான ஒரு டாப் டெவலப்ட் ஏரியால, கார்ப்பரேஷன் லிமிட்குள்ள இருக்கக்கூடிய ஏரியால பிளாட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அஃபோர்டபிள் ரேட்ல வாங்க பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி ஓவரால் சேனல்ல நீங்க எங்க லேண்ட், வீடு, அபார்ட்மெண்ட் தேடுற மாதிரி இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. அப்பதான் டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்க பார்வைக்கு வரும். அது மூலமா பெஸ்டான ப்ராப்பர்ட்டியை தேடி பிடிச்சு உங்களால வாங்க முடியும். டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் லிமிட்ல நம்ம வீடோ லேண்டோ வாங்கிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. பாருங்களேன், எதுக்குமே ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. வாங்கின உடனே பூமி பூஜை போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க கடல் போல அமைஞ்சிருக்க 6 ஏக்கர் மெகா கேட்டட் கம்யூனிட்டி கிறிஸ் சிட்டி. 6 ஏக்கருங்க, 174 பிளாட்டுகள். ஆனா இப்போ லான்ச் ஆகி ஒரு 2 to 3 வீக்ஸ்ல கிட்டத்தட்ட 60 பிளாட்டுகளுக்கு மேல முடிஞ்சாச்சு. ரிமைனிங் இருக்க பிளாட்ஸ்ல இப்ப கூட 580 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற சைசஸ் 580, 600, 700, 800, 900, 1000, 1200 அப் டு 1800 சதுரடி வரைக்கும் மட்டும் உள்ள பிளாட்டுகள் கொடுத்திருக்காங்க. முக்கியமா டெவலப்மெண்ட் நல்லா பண்ணிருக்காங்க. சுத்தி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட போட்டு பிளாக் டாப் ரோடு ஃபார்மேஷன் 33 அடி 30 அடி ரோடுகள்லாம் கொடுத்திருக்காங்க. சைட்ல ஃபேஸ் 1ல வாங்குறவங்கள 2-3 பேர் போர் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அது உங்களால பார்க்க முடியும். மக்களே, இந்த சைட் இருக்க லொகேஷன் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆவடி கார்ப்பரேஷன் லிமிட்ல நம்ம பருத்திப்பட்டிலேயே வருதுங்க. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஸ்டேட் ஹைவேஸ்ல இருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கா நம்ம சைட். எக்ஸாக்டா ஆவடியில உதயமாக இருக்க நம்ம ஜெயச்சந்திரனுக்கு எக்ஸாக்ட் பேக் சைட் ஃப்ரம் ஜெயச்சந்திரன் 900 மீட்டர்ஸ். அவ்வளவுதாங்க. ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் ஒரு 3.5 கிலோமீட்டர்லயே நம்ம சைட் கனெக்ட் ஆயிருங்க. ஈவன் இந்த சைடு மெட்ரோ ஸ்டேஷன், பூந்தமல்லி கரையஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் வெறும் 4வது கிலோமீட்டர்ல. ஓகேங்களா? சோ கனெக்டிவிட்டிக்கு ஒரு பக்கம் லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன், இன்னொரு பக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இன் ஃபியூச்சர்ல ஆவடியில வேற மெட்ரோ வரப்போகுது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆவடியில மெட்ரோ வந்துச்சுன்னா நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல மெட்ரோ ஸ்டேஷன், ஆவடி மெட்ரோ ஸ்டேஷன் நீங்க ரீச் ஆக முடியுங்க. பாக்குறீங்களா நீங்க? பெரிய ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கொடுத்திருக்காங்க. எல்லா பிளாட்டுகளுக்கும் ஸ்ட்ரீட் லைட் வசதி பண்ணி கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்க பிளாக் டாப் ரோட்ஸ் எல்லாம் நல்லா ஹெவியா இருக்குங்க. நல்லா வைடனாவும் 33 அடி 30 அடி அகலமாவும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிஎம்டிஏ கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ள வருது அப்படின்றதுனால சிஎம்டிஏ அண்ட் ரேர் ஆப்ரூவோட வருது. அப் டு 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் நீங்க அவைல் பண்ணிக்க முடியும். எல்லா நேஷனல் பேங்க்லயும் லோனும் பண்ணி தராங்க. கிறிஸ் ஹவுசிங். கிறிஸ் ஹவுசிங்கை பொறுத்தவரையில இந்த சைட்டு ஆவடியில இவங்களோட 10வது சைட்டுங்க. 10வது சைட்டா டெவலப் பண்றாங்க. இதை சூப்பரா இருக்கு. நம்ம சேனல்ல பிகினிங் ஸ்டேஜ்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வீடியோ ஆவடிலாம் பண்ணிருக்கோங்க. பட் அட் த சேம் டைம் ஆவடிலாம் நான் பண்ணும்போது இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்கல. டெவலப்மெண்ட் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. பட் இப்போ செகண்ட் டைட்டில் பார்க்க ஒரு பக்கம் இருக்கு. இந்த சைடு மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்தாச்சு. இந்த சைடு டிமார்ட், ஜெயச்சந்திரன் எல்லாம் வந்தாச்சு. அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் நம்ம சைட்ல இருந்து ஒரு 4வது கிலோமீட்டர் தான். எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சிருதுங்க. ஆக்சுவலி நான் சும்மா வீடியோக்காக சொல்லணும்னு இல்லைங்க. ஒரு வருஷமும் ஒரு பிராண்டட் ஸ்கூல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? போன வருஷம் நல்ல ஃபேமஸான இந்த எவர்வின் ஸ்கூல் ஆவடியில ஓபன் பண்ணாங்க, ஆன் ஸ்டேட் ஹைவேஸ் மேலவே. இப்போ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்காங்க. இது இல்லாம நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே வேலமால் அகாடமி இருக்கு, வேலமால மெட்ரிக் இருக்கு, வேலமால சிபிஎஸ்இ இருக்கு. இது இல்லாம சுதர்ஷன வித்யாலா குளோபல் ஸ்டாண்டர்ட் இருக்கு. இது மாதிரி என் நம்பர் ஆஃப் பிராண்டட் ஸ்கூல்ஸ் இதே லொகேஷன்ல, ஒரே லொகேஷன்ல அமைஞ்சிருக்கிறதுங்க. 1-2 பிராண்டட் ஸ்கூல்ஸ் இருந்தாலே அந்த இடத்துல டிமாண்ட் அதிகமா இருக்கும். ஒரே இடத்துல 10 பிராண்டட் ஸ்கூல்ஸ் இருந்தா அதான் ஆவடியில ரியல் எஸ்டேட் டாப்ல இருக்கு. அதுக்கு என்னடா காரணம்? இவ்வளவு ஸ்கூல்ஸ், காலேஜஸ் ஒரே இடத்துல ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஜெனரலாவே கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் நிறைய இருக்காங்க. ஆக்சுவலி ஆவடியை பார்த்தீங்கன்னா பேசிக்கலி டிஃபென்ஸ் ஏரியா மாதிரி வருவாங்க. ஸோ டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீபெரும்புத்தூர்ல பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்க சிஇஓஸ் அவங்க இவங்கன்ட்டு பெரிய பெரிய HNI பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்றதுனால பெரிய பெரிய பிராண்டட் ஸ்கூல்ஸ் எல்லாமே இந்த ஜோன்ல வந்தாச்சுங்க. நீங்களும் இது மாதிரியான ஒரு ஐஃபை ஏரியால செட்டில் ஆக வேணாமா? கார்ப்பரேஷன் லிமிட் வாங்கும் போதே கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சைட்டை வந்து பாருங்க. நல்லா இருக்கு. கிறிஸ் ஹவுசிங்கோட கிறிஸ் சிட்டி நல்லாவே இருக்கு. வந்து பாருங்க. பக்கத்துல பெரிய பெரிய ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்களை பார்க்க முடியும். சைட்டுக்குள்ள நிறைய டெவலப்மெண்ட் வந்தாச்சு. வெறும் 3 வாரங்கள்ல 60 பிளாட் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா பாத்துக்கோங்க. ஆக்சுவலி ஃபேஸ் 1 வந்ததும் தெரியல, லான்ச் ஆனதும் தெரியல, ஒரே மாசத்துல மொத்தமா வித்துட்டாங்க. இது ஃபேஸ் 2. இவங்களோட 10வது ப்ராஜெக்ட் இது. ப்ரீவியஸா 9 ப்ராஜெக்ட் சுத்தி அங்கங்க பண்ணிருக்காங்க. பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே குறைஞ்சபட்சம் 2000-3000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏறி இருக்கு கடந்த 2-3 வருஷத்துல. சைட் அப்படி சூஸ் பண்ணி லான்ச் பண்றாங்க. சைட் நல்லாவே இருக்கு. மல்டி பிராண்டட் ஷோரூம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ், ட்ரெண்ட்ஸ்ல இருந்து ஸ்டைல் ஒன்னு, டிமார்ட் அப்படின்ட்டு அத்தனையும் வந்தாச்சுங்க. அதான் ஏரியாவுமே செம டெவலப்மெண்ட்டுங்க. காம்பவுண்ட் ஊட்டி நிறைய வீடுகளை பார்க்க முடியும். இது ஆல்ரெடி நல்ல டெவலப்டு ஏரியா. கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ள இவங்க லான்ச் பண்றாங்க. அவ்வளவுதான்.
இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,200 rupees per ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ரேட் நெகோஷியபிள் தான். இங்க வீடுகள் 50 lakhல இருந்து கட்டி தராங்க. எனக்கு 2 BHK வீடு கம்ஃபர்டபுளா வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 710 ஸ்கொயர் ஃபீட்ல 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஜஸ்ட் 60 லட்சம் ரூபாய்க்கு கட்டியே தராங்க. கார் பார்க்கிங் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் அடிஷனலா வருங்க. ஸோ உங்களுக்கு பிளாட் ஆகவும் வாங்கிக்கலாம். கிறிஸ் ஹவுசிங்ல குமரேஷன் சார் கிட்ட வீடாகவும் கட்டி வாங்கிக்கலாம். யார் இந்த குமரேஷன் சார்? நம்ம கிறிஸ் ஹவுசிங்கோட டேரக்டருங்க. அவரோட நம்பர் தான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்க. நீங்க வந்து பாக்குறதுக்கு ஃபேமிலியோட வந்து பாக்குற மாதிரி தான் கார் வசதி அவரே அரேஞ்ச் பண்ணி தராப்ல. அவர் நம்பர் தான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். டேரக்டரே கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்க. வரும்போது ஃபேமிலியோட விசிட் வந்துருங்க. ஏன்னா சின்ன பிளாட்ஸா ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு. வீடியோ பிடிச்சிச்சா லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. சைட் விசிட் வந்து பார்த்து சைட் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. ஆவடி ஜோன்ல பார்த்துட்டு எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.